சார், ஃபாரன்சிக் ரிப்போர்ட். இது எல்லாமே புவியோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் தான். ஆமா சார். சார், அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு வேற யாரும் வரமாட்டாங்களா? ஏன் கேக்குறீங்க? புவியோடையது தவிர வேற யாருடைய கைராகியும் அதில் இல்லை. அதான் சார் கேட்டேன். விஷயம் இருக்குல்ல? ஆமா சார். இருக்கணும், இருந்திருக்கணும், ஆனா இல்ல. சார், திஸ் கேஸ் இஸ் கெட்டிங் சீரியஸ். உண்மைதான் வசந்த், உண்மைதான். சார், நம்ம இந்த கேஸ்க்கு இது வரைக்கும் எஃப்ஐஆர் போடல. போட போறதில்ல. எப்படி சார்? எஃப்ஐஆர் போடாம எப்படி சார் ஃபர்தரா என்கொயரி பண்றது? எல்லா என்கொயரியும் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்பதான் போட போறோமா சார்? தேவைப்பட்டாதான் போடுவோம், இல்லைன்னா அதுவும் இல்லை. ஒரு கேஸ் அப்படி எப்படி சார் நடத்த முடியும்? இது வரைக்கும் இது மாதிரி நடந்தது இல்லையா? நடந்தது இல்லதான், ஆனா இது அப்படிதான் நடக்க போகுது. சார், ரெக்கார்ட்ல இல்லாம நம்மளால ரொம்ப தூரம் டிராவல் பண்ண முடியாது. அந்த ரெக்கார்டை உடைப்போம். சார், மேல் இடத்துக்கு தெரிஞ்சா ரொம்ப ரிஸ்க் ஆயிரும் சார். அந்த ரிஸ்கை நான் எடுக்க தயாராயிட்டேன். நீங்களும் என் கூட இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இது ஆர்டர் இல்ல வசந்த், என்னோட ரெக்வெஸ்ட். சார், நீங்க வசந்த், நான் சட்டத்தை மீறனா அது இந்த கேஸ் எங்க அக்கா மகன் சம்பந்தப்பட்டதுங்கிறதுக்காக. ஆனா நீங்க எதுக்காக மீறணும்? என் ரெக்வெஸ்டுக்காக இருக்கலாம்ல? நிச்சயமா சார். ஐ வில் பி வித் யூ. தேங்க்யூ வசந்த், தேங்க்யூ. சார், சொல்லுங்க வசந்த். கேட்கறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நாம இந்த கேஸை சீக்கிரட்டா என்கொயரி பண்றதுக்கான காரணம் இருக்கு. இது என் அக்கா மகன் சம்பந்தப்பட்டதுன்னு உங்களுக்கே தெரியும். இதுல புவி காணாம போயிட்டாங்கிறதுக்காக யாரோ தப்பு பண்ணிருக்காங்கன்னு இது வரைக்கும் நாம தேடிக்கிட்டு இருக்கோம். ஒருவேளை புவியே தப்பு பண்ணிட்டு தலைமறைவா இருந்தா? என்ன சார், புவி உங்க அக்காவுடைய பையன், அவர் எப்படி தப்பு பண்ணுவார் நீங்க நினைக்கிறீங்க? அவன் என் அக்கா மகன்றதுக்காக நல்லது மட்டும்தான் பண்ணுவான்னு எதுக்கு நாம எதிர்பார்க்கணும்? புதினா போண்டா தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசி பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது. அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ? அதான் போன் நம்பர் இருக்கே, போன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ
ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.